ஹலோ ஹால். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாய்க்குட்டிகளுக்கு டிவார்மிங் எப்படி பண்ணுறது, அதோட தேவை என்ன, டிவார்மிங் எதுக்காக நம்ம பண்ணுறோம், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிவார்மிங் என்னென்னு தெரிஞ்சுப்போம். டிவார்மிங்னா குடல் புழு நீக்கம். அதாவது பார்த்துட்டிங்கன்னா, வயிற்றுக்குள்ளே சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும். அந்த புழுக்களை வெளியேற்றக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் தான் டிவார்மிங். இதுதான் டிவார்மிங் டானிக்கு. பப்பீஸுக்கு எப்போவுமே டிவார்மிங் டானிக் தான் கொடுப்போம். அடல்ட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா டேப்லெட் கொடுப்போம். பப்பீஸுக்கு டிவார்மிங் எவ்வளோ எம்எல் கொடுக்கணுன்னா, பெர் கேஜி ஆஃப் பாடி வெயிட்டுக்கு 1 ml கொடுக்கணும். 1 kgனா 1 ml கொடுக்கணும். 2 kgனா 2 ml கொடுக்கணும். டிவார்மிங் பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டுட்டிங்கன்னா, இப்போ டிவார்மிங் கரெக்டாக பண்ணும்போது ப்ராப்பர் டைஜஷன் நடக்கும். ப்ராப்பர் டைஜஷன் நடந்தாலே க்ரோத் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அதோட ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப ஒரு குட்டிக்கு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப லேசியாக இருக்கும். ரீசன் என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா ஸ்டொமக் அப்செட். ஏன் ஸ்டொமக் அப்செட் ஆகுதுன்னா டிவார்மிங் ப்ராப்பராக இல்லை. அதனாலே பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு டாக்ஸ் ஆர் பப்பீஸ் போய் பார்த்துட்டிங்கன்னா ரோட்டில் வந்து புல் சாப்பிடும். அந்த புல் ஏன் சாப்பிடுதுன்னா அது ஒரு வகையான நேச்சுரல் டிவார்மிங். அந்த புல் சாப்பிட்டு வாமிட் பண்ணும்போது அந்த வாமிட் வழியாக வயிற்றுக்குள்ளே இருக்கிற கிருமியெல்லாம் வெளியே வந்துடும். அது வந்து நேச்சுரல் வே ஆஃப் டிவார்மிங். டிவார்மிங் எத்தனை தடவை பண்ணணும்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, முதல் நாள் 3வது நாள் இந்த மாதிரி 2 தடவை பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பர் டிவார்மிங் அங்கே நடக்கும். ஒரு தடவை மட்டும் பண்ணிவிட்டு விட்டுட்டோன்னா ப்ராப்பர் டிவார்மிங் நடக்காதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.